ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவோட முடிவை இந்தியா தான் எடுக்கணும், ஓப்பனா பேசியிருக்காரு ரஷ்ய அதிபர் புடின். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை மிரட்டனா பயந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. ஆனா அதெல்லாம் மோடி தலைமையிலான ஆட்சியில நடக்காது அப்படிங்கிற மாதிரி புடின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஷ்ய பொருளாதார மாநாட்டுல பேசிய புடின் அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்தியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது இந்திய மக்களுக்கும் நாட்டோட நலன் கருதி தான் முடிவு எடுப்பாங்க. யாரோட வர்த்தகம் செய்யணும், யார்கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கணும் அப்படிங்கிற எல்லா முடிவுகளும் இந்தியா சுயமாதா எடுக்கும், வெளிநாட்டு அழுத்தங்கள் காரணமா எடுக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்தியா ரஷ்யாவிடமிருந்து நவீன விமானங்கள் வாங்கினா அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் வந்துட்டு தடை விதிக்கும், கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுக்கும் அப்படின்னு கேட்ட கொஸ்டினுக்கு பதிலளித்த புடின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இறையாண்மை கொண்ட நாடு, அவங்க வெளிநாடு அழுத்தங்கள் காரணமா எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க, மோடியோட தலைமையிலான ஆட்சியில அப்படி எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து பேசிய புடின் அவர்கள் அரசியல் ரீதியா ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா மற்றும் ரஷ்யாவோட பாதுகாப்பு மற்றும் ட்ரேட் கோஆபரேஷன் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி உறுதியளிச்சிருந்தாரு. காற்று, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க வேணும் அப்படிங்கிற டயலாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இயக்குனர் சசி இயக்கத்துல 100 சாமி அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு ரெடி ஆகியிருக்கு. இந்த படம் ஜூன் 19ஆம் தேதி அப்போ ரிலீஸ் ஆக இருக்கு. இதுல விஜய் ஆண்டனி அவர்கள் லீடிங் ரோல்ல நடிச்சிருப்பாரு. இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் பேசியிருந்திருப்பாரு. அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு விவசாய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பதில் கொடுத்திருந்தாரு. அப்படி என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, கிராமத்துல இருக்க லைஃப் தான் ரொம்பவே சூப்பரான லைஃப், லைக் நல்ல மக்கள், ஒரு இயற்கையான சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. நானே பொள்ளாச்சி சைட்ல போய் செட்டில் ஆகலாமான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் 2-3 வருஷத்துல இதுதான் பிளானாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சிட்டில மால் பில்டிங் தான் இருக்கு, அதனால கிராமத்தை விட்டு எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப நகைச்சுவையா பேசியிருந்தாரு. அண்ட் இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பரவலாகிட்டு இருக்கு. விண்வெளிக்கு போன ராக்கெட்டை விட இப்போ ஒரு புடவை தான் பயங்கரமா எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்து வருது. 2013 டிசம்பர் 1 அப்போ இந்தியாவை சுற்றி வந்த மங்கள்யான் விண்கலத்தை மாசு நோக்கி அனுப்பி வச்சிருப்போம். அது ரொம்பவே முக்கியமான நாளா பார்க்கப்பட்டுச்சு. அந்த முக்கியமான நாள்ல இவ்வளோ வேலைகளையும் செஞ்ச டீம் இருப்பாங்க இல்லையா, அதுல முக்கியமான நபர் தான் நந்தினி ஹரிநாத். அவங்க அன்னைக்கு சிவப்பு நீல நிற புடவை அணிஞ்சிருக்காங்க. இப்ப அந்த புடவைய அமெரிக்கால இருக்க உலக புகழ்பெற்ற மியூசியம்ல காட்சிப்படுத்திருக்காங்க. அண்ட் இது ரொம்ப பெருமையான விஷயமா பார்க்கப்படுது. ஏன் இந்த மாதிரி காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் எழுப்பினப்போ அதுக்கு அவங்க ஸ்பேஸ் ரிசர்ச்ல இந்திய பெண்களோட பங்களிப்பு எவ்வளவு இருந்திருக்கு அப்படிங்கறத இது சொல்லுது அப்படிங்கிற மாதிரி விளக்கமும் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்திய பெண்களோட பெருமை அமெரிக்கால உள்ள மியூசியம்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது பயங்கர இன்ஸ்பைரிங்கான விஷயமா இருந்துட்டு வருது. கொரோனா அட்வான்ஸ்டா வரப்போகுதா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தடுப்பூசி இருக்கு, அதுவும் ஏஐ தொழில்நுட்பத்தோட கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கொரோனா பரவி வரும்போது தடுப்பூசிகளை பயன்படுத்தி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ அட்வான்ஸ் லெவலா, அதாவது கொரோனாலேயே வேரியேஷன் வந்துச்சு அப்படின்னா அதையும் வந்துட்டு கட்டுப்படுத்துற மாதிரி இப்போ புதுசா ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவும் ஏஐ தொழில்நுட்பத்தோட. இது பயங்கரமா ரிசர்ச் பண்ணி கொரோனாவோட வேரியேஷன்ஸ் வந்தாலும் உடம்ப வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா வச்சுக்கிற மாதிரி ஒரு தடுப்பூசியை ரெடி பண்ணிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கொரோனா வந்துட்டு வேரியேஷன் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உடல்ல இருக்க இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்கணுமோ அது எல்லாமே இந்த தடுப்பூசி நமக்கு செய்யுது. ஸோ இது வந்துட்டு முதல் கட்ட ஆராய்ச்சியில பயங்கரமா நம்பிக்கை கொடுக்குற விதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. கொரோனா, எபோலா வைரஸ், பறவை காய்ச்சல், இந்த மாதிரி நிறைய டிசீஸ் வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு ஈஸியா வந்துட்டு நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரியும் விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவ உலகில் இது அடுத்த கட்ட சாதனையா பார்க்கப்படுது. எவரெஸ்ட்ல 6 நாட்கள் உணவு இல்லாம ஒருத்தர் உயிர் வாழ்ந்தார்னு சொன்னா நம்ப முடியுதா? அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. நேபாளத்தை சேர்ந்தவர் தான் ஹிலாரி. அவருக்கு நல்லாவே மலை ஏறி இறங்குற அனுபவம்லாம் இருந்திருக்கு. அவர் வந்துட்டு எவரெஸ்ட் மலையில இருந்து கீழே வரும்போது குளூர்ல இருந்து மிஸ் ஆயிட்டாரு. ஸோ வந்துட்டு க்ரூ மெம்பர்ஸும் அவரை தேடி இருக்காங்க, கிடைக்காததுனால அவர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க குடும்பமும் ரொம்ப கவலை அடைஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அவருக்கான இறுதி சடங்குகள்லாம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஒரு பக்கம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டு சுத்தம் பண்றதுக்காக ஒரு குழு வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ வந்துட்டு மலையில இருந்து தவழ்ந்து யாரோ வரதை பார்த்திருக்காங்க. யாருன்னு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது காணாம போன அந்த நபர் தான் இவரு அப்படின்னு சொல்லி. உடனே
ஹெலிகாப்டர் வர வச்சு அங்கிருந்து அவரை வந்துட்டு காட்மண்டு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப அவருக்கு சுயநினைவும் வந்துருச்சு. அண்ட் அவர் யாரு, அவங்களோட குடும்பம் யாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே அடையாளம் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எவரெஸ்ட்ல அதுவும் 6 நாட்கள் உணவு, தண்ணி, ஆக்சிஜன் எதுவுமே இல்லாம எப்படி சர்வே பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற விஷயம் தான் பலரையும் ஆச்சரியப்படுத்திட்டு வருது. இந்திய பத்திரிகையாளரை பார்த்து நீங்க இந்தியாவா அப்படின்னு ட்ரம்ப் கேட்டது பயங்கர பேசும் பொருளா மாறி இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை மாளிகையில செய்தியாளர் சந்திப்புல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு செய்தியாளர் இந்தியாவுடனான ட்ரேட் அக்ரிமெண்ட் குறித்து கேள்வி கேட்டப்போ, நீங்க இந்தியாவா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் ஜெர்மன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் அங்க இருந்தவங்க எல்லாம் சிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்தியா ஜேர்னலிஸ்ட்னா எப்படி இருக்கணுமோ அப்படியே இருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து இந்தியா மற்றும் அமெரிக்காவோட ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் மோடியோடையும் ஒரு நல்ல உறவு முறை இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஒரு பக்கம் ட்ரேட் அக்ரிமெண்ட் பத்தி பெருசா நம்ம பேசிட்டு இருந்தாலும் இப்ப அந்த விஷயத்தை விட நீங்க இந்தியனா அப்படின்னு கேட்டதுதான் பயங்கரமா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.